இது பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலைல சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அத்தை சின்ன வெங்காயம் உழிச்சிட்டுருக்காங்க. நைட்டுக்கு காலைல சேர்த்தே உழிச்சிட்டுருக்காங்க. கடைக்கு போயிருந்தாங்க. கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பூண்டு, தக்காளிலாம் எதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ தான் வாங்கினாங்க. கிலோ ரூ. 80 சொன்னாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா, கிலோ ரூ. 400 சொன்னாங்க. எங்க ஊர்ல பூண்டு, தக்காளி இந்த ரேட்ல விக்குது. உங்க ஊர்ல எப்படி விக்குதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டா என்ன வேலை? இந்த கையில க்ளவுஸ் மாட்டிட்டு நான் கறி வெட்ட போறேன், அதை வெட்ட போறேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாரு. ஜாலியா விளையாடுன்னு சொல்லி விட்டாச்சு. கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சு வைக்க போறேன். ரசம் இருக்கு. அத்தை வந்து கூழ் காய்ச்சிக்க போறாங்க. அவ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நைட் அரைச்சிட்டு வந்த மாவு வந்து எல்லாம் புளிச்சுக்கிச்சு. வேற பாத்திரத்துல மாத்தி வைக்கணும். காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து கூழ் காய்ச்சிட்டாங்க. அப்புறம் 2 தொக்கு வந்து செஞ்சிருந்தாங்க. இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு, கத்திரிக்காய் பொரியல். கண்டிப்பா ரெசிபி வேணுனா சொல்லுங்க. நான் வீடியோ போடுறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இன்னைக்கு பாத்திரம் வீடும் கூட்டினேன். அடுப்புலாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு, பாத்திரம் காலையில ஒரு ரவுண்ட் விளக்கிட்டு எடுத்து கமுத்திச்சுட்டு, இப்போ சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் விளக்கிட்டு இருக்கேன். இன்னும் வீடு கூட்டணும். வீடு கூட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் துணி வந்து காலையே போட்டுருந்தேன். அதை போய் கம்ப்ளீட்டா அலசி காய போட்டு வச்சு பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க. நம்மளோட முடிவுல பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.